பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படியாக 3 புருஷர்கள் வந்திருக்கிறார்கள். ஆபிரகாமை சந்தித்து அவர் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஆபிரகாம் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ரகசியம் என்னவென்று சொன்னால், சோதோம் கொமோராவிலே தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்து அங்கே குடியிருக்கிறான். ஆகவே அங்கே இருக்கிற லோத்துவும் அவன் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்று இப்ப ஆபிரகாம் அங்கே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த தேசம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, இந்த தேசத்தின் குடிகள் கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, தேவனுடைய கோபம் வரும் பொழுது, அப்ப தேசத்திலே பலவிதமான அழிவுகள் வருகிறது. ஒன்று நெருப்பினால் வரும், இன்னொன்று நீரினால் வரும், இன்னொன்று பயங்கரமான பூகம்பங்களினாலே வரும், அடுத்தது விபத்துகளினால் வரும், மல சரிவுகளினால் வரும். பல விதங்களிலே அழிவு வருகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தர் ஆபிரகாமோடே சொல்லி கொண்டிருக்கிறார். கவனிங்க. இப்ப ஆபிரகாமிடத்திலே பேசிவிட்டு அவர் சோதோம் கொமோராவுக்கு 3 புருஷர்கள் போகும்போது அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். தானும் தன்னுடைய அண்ணன் மகனும் அழியக்கூடாது, தேசம் அழியக்கூடாது என்று சொல்லி அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். சொல்லுகிறான், ஆண்டவனுக்கு கோபம் வராதிருப்பதாக, அந்த தேசத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரோ, 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரோ, 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரோ, 20 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரோ, 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரோ என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் தணிக்கிறான். அருமை தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் நாம் வாழ்கிற பகுதிக்கு, நம்முடைய தேசத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, இந்த தேசம் அழியக்கூடாதபடிக்கு, இந்த தேசத்தின் மக்கள் அழியக்கூடாதபடிக்கு எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவை, மெய் தெய்வத்தை, சிருஷ்டிகர்த்தாவை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், எங்கள் நாட்டை அழிக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய குடிகள் செய்கிற பாவங்களை, எங்கள் தேசத்தினுடைய ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் செய்கிற பாவங்களை கிருபையாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி திறப்பிலே நின்றால் ஆண்டவராகிய கர்த்தர் குறிப்பிட்ட தேசத்தை அவர் பாதுகாக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தன் அண்ணன் மகனையும் லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அவர்களை தப்புவித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காலவில் நீங்களும் நானும் நாம் வாழ்கிற பகுதிக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய குடிகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சபைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் நம்முடைய தேசத்தையும், நம்முடைய குடிகளையும், நம்முடைய சபைகளையும், நம்முடைய ஜனங்களையும் பாதுகாப்போம் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலத்தில் எங்களோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.